வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதியை சந்தித்த போராட்டக் குழு. பேசப்பட்ட விடயங்கள் என்ன? சாகும் வரையிலான உண்ணாவிரத போராட்டம் நிறைவு. சிரந்தியை இலக்கு வைத்து மஹிந்தவை வீழ்த்த முடியாது. புலம்பெயர் தமிழர்களின் வாக்குறுதி நிறைவேற்றப்படுகிறது. மஹிந்தவின் ஊடக பேச்சாளர் ஆவேசம். තමන්ට ඡන්දය දීපු ජනතාවට වෙච්ච පොරොන්දු නෙමෙයි ඉෂ්ට කරන්නේ. දෙමළ ඩයස්පෝරාවට වෙච්ච පොරොන්දු ඉෂ්ට කරන්නේ. මහින්ද රාජපක්ෂ මහත්මයාගෙන් පලිගන්න බැරි නිසා. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல். மைத்திரிபால சிறிசேன தலை தப்பியது. நீண்ட இழுபறிக்கு பின்னர் புதிய கணக்காய்வாளர் நாயகம். வெளியானது இறுதி முடிவு. யாழில் நீதிமன்ற உத்தரவால் கடும் கோபம். போலீசாரை செருப்பால் தாக்கிய பெண். 6ஆம் வகுப்பு புதிய பாடத்திட்டம் நீக்கப்பட்டதா? பிரதமர் நேரடி விளக்கம். இனி விருப்பப்படி வாடகை குடியிருப்பாளர்களை வெளியேற்ற முடியாது. புதிய சட்டத்தின் சாதக பாதகங்கள் என்ன? சபாநாயகர் அலுவலகத்தில் கொத்து விருந்து. சாமரசம்பத் அதிரடி விமர்சனம். அவங்களுடைய ஊழல் குடும்பத்தோட சம்பந்தப்பட்டவருடைய ஊழலை பற்றி நாங்கள் பேச வரல. அவர் தான் கூட பேச வேணும். ஏன் கிவுலோயா திட்டத்துக்கு நிதி ஒதுக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு ஏன்? கரிநாள் போராட்டத்திற்காக இந்தியாவிலிருந்து ஒலித்த குரல். ஸ்ரீதரன் நீக்கம். தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவராக சாணக்கியன் நியமனம். 36 சிறுமிகள் துஷ்பிரயோகம். கண்டி பிரதேச தொழிலதிபர் ஒருவர் கைது. தொலைபேசியில் சிக்கிய காணொளிகள். எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபட்ட கடற்றொழிலாளர்களுக்கு கடூழிய சிறை விதிப்பு. தையல் கலையில் 15 நிமிடங்களில் உலக சாதனை படைத்த யாழ் வடமராட்சி மண்ணின் இளம்பெண். உங்களுக்கு அபிவிருத்தி செய்ய வேண்டுமா? மகாவலி கங்கையை யாழ்ப்பாணம் வரைக்கும் கொண்டு வரணுமா? நான் ஆதரவு தருவேன். இன்னும் 10 பரம்பரைக்கு சொன்னாலும், வெளியோயாண்டு 1000 பரம்பரைக்கு சொன்னாலும் எங்களுக்கு எங்களுடைய மனராற்று வீரம் எங்களுக்கு ஞாபகம் இருக்கு. கற்பித்தல் அனுபவம் கொண்ட பட்டதாரி நிபுணர்களை ஆசிரியர் சேவையில் இணைத்துக் கொள்ள அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கை ஆசிரியர் சேவை பிரமாண குறிப்பின் கீழ் இதற்காக நடத்தப்படும் பரீட்சைக்கு தோற்றுமாறு அவர்களுக்கு ஜனாதிபதி அழைப்பு விடுத்துள்ளார். பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் சங்கத்தின் பிரதிநிதிகளுக்கும் ஜனாதிபதிக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று காலை ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றுள்ளது. இதன்போதே ஜனாதிபதி மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இந்த பிரச்சினை தற்போதைய அரசாங்கத்தாலோ அல்லது தங்களாலோ இல்லை என்றும், ஆனால் அவர்கள் பல தொழில்முறை மற்றும் சமூக சவால்களை எதிர்கொள்வதாக உரையாடலில் கலந்து கொண்ட பிரதிநிதிகள் தெரிவித்திருந்தனர். இந்த விவகாரம் குறித்து விரிவாக விவாதித்த ஜனாதிபதி, சம்பந்தப்பட்ட அனைவரின் தொழில்முறை பெருமை மற்றும் கண்ணியத்தை பாதுகாக்க அரசாங்கம் விரும்புகிறது என குறிப்பிட்டுள்ளார். ஆகவே இலங்கை ஆசிரியர் சேவை பிரமாண குறிப்பின் கீழ் இதற்காக நடத்தப்படும் பரீட்சைக்கு தோற்றுமாறும் அவர்களுக்கு அழைப்பு விடுத்திருந்தார். இவ்வாறான பின்னணியில் ஜனாதிபதியுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலை தொடர்ந்து இலங்கை பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் சங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டிருந்த சாகும் வரையிலான உண்ணாவிரத போராட்டம் கைவிடப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சிறையில் அடைக்க முடியாததால் அவரின் பாரியார் சிரந்தியை சிறையில் அடைக்க அரசாங்கம் முயற்சிப்பதாக மஹிந்த ராஜபக்சவின் ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி ரவீந்திர மனோஜ் கமகே தெரிவித்துள்ளார். சிரந்தி ராஜபக்ச நேற்று நிதி குற்ற விசாரணை பிரிவில் முன்னிலையாகி சுமார் 5 மணி நேர வாக்குமூலம் அளித்த பின்னர் நிதி குற்ற புலனாய்வு பிரிவில் இருந்து வெளியேறி சென்ற பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே மனோஜ் கமகே இதனை குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து முறையாற்றிய அவர், இதை அரசியல் பழிவாங்கலாகவே நாங்கள் பார்க்கிறோம். இது புலம்பெயர் தமிழர்களுக்கு வழங்கிய வாக்குறுதி ஒன்று நிறைவேற்றப்படும். மஹிந்த ராஜபக்சவை பழிவாங்க முடியாததால் அவரின் பாரியார் மற்றும் நாமலை பழிவாங்க துடிக்கிறார்கள். ராஜபக்ச குடும்பத்தையே சிறையில் அடைக்க முயற்சிக்கிறார்கள். யுத்தம் நிறைவடைந்த பின்னர் ராஜபக்சவை பழிவாங்க யாருக்கு ஆசை இருந்தது என்று எல்லோருக்கும் தெரியும். அதனால் இவ்வாறான சிறுபிள்ளைத்தனமான வேலைகளை நிறுத்திவிட்டு நாட்டின் அபிவிருத்தியை மேற்கொள்ளவும். திரைசேரியில் பணம் இருப்பதாக மார்த்தட்டினர். ஆனால் வழங்கப்பட்ட காசோலைகளில் பணம் இல்லை. அரசாங்கத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்குவதாக கூறிய பணம் வழங்கப்படவில்லை. இவற்றை மறைப்பதற்காக ராஜபக்சவை கொண்டு செய்திகளாக்க முயற்சிப்பதால் ஒன்றும் நடக்கப் போவதும் இல்லை. சிரந்தி ராஜபக்சவை இலக்கு வைப்பதன் மூலம் மஹிந்தவை வீழ்த்திவிடலாம் என அரசாங்கம் நினைக்கிறது. அது ஒருபோதும் நடக்காதெனவும் அவர் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் பிறப்பித்த அழைப்பாணையை செல்லுபடியற்றதாக்கி மேன்முறையீட்டு நீதிமன்றம் ரிட் கட்டளையை பிறப்பித்துள்ளது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்காததன் மூலம் இடம்பெற்ற குற்றவியல் ரீதியான கொலை தொடர்பான தாக்கல் செய்யப்பட்ட தனிப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய மைத்திரிக்கு அழைப்பாணை விடுக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தாக்கல் செய்த ரிட் மனு மீதான தீர்ப்பை வழங்கிய 5 பேர் கொண்ட மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் ஆயம் இந்த உத்தரவை அறிவித்துள்ளது. அதே சமயம் புதிய சாட்சியங்கள் ஏதேனும் முன்வைக்கப்படும் பட்சத்தில் கோட்டை நீதவான் நீதிமன்றில் நிலுவையில் உள்ள குறித்த வழக்கு நடவடிக்கைகளை முன்னெடுத்து செல்வதற்கு இந்த தீர்ப்பு தடையாக அமையாதென்றும் நீதியரசர்கள் ஆயம் தெரிவித்துள்ளது.
சமுதிகா ஜெயரத்னவை கணக்காய்வாளர் நாயகமாக நியமிப்பதற்கு அரசியலமைப்பு பேரவை அனுமதி அளித்துள்ளது. அரசியலமைப்பு பேரவை அதன் தலைவர் சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன தலைமையில் நாடாளுமன்ற வளாகத்தில் நேற்று கூடியிருந்தது. இதன்போதே மேற்படி முடிவு எட்டப்பட்டுள்ளது. கணக்காய்வாளர் நாயகம் பதவிக்கு ஜனாதிபதியால் இதற்கு முன்னர் பரிந்துரைக்கப்பட்டிருந்த 4 பேர்களை அரசியலமைப்பு பேரவை நிராகரித்திருந்தது. இந்நிலையிலேயே ஜனாதிபதியால் 5வது தடவையாக அனுப்பப்பட்டுள்ள பெயருக்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்னரும் இவரது பெயர் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது என தகவல்கள் வெளியாகியுள்ளது. அரசியலமைப்பு பேரவையில் பிரதமர், சபாநாயகர், எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் 3 சிவில் பிரதிநிதிகள் உட்பட 10 பேர் அங்கம் வகிக்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. யாழில் தன்னிடமிருந்து 8 வயது குழந்தையை தனது கணவரிடம் ஒப்படைக்குமாறு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவால் ஆத்திரமடைந்த ஒரு பெண் போலீஸ் அதிகாரி மீது தனது காலணியால் தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. யாழ்ப்பாணம் பருத்தித்துறை நீதிமன்ற வளாகத்திற்குள் வைத்தே பெண் ஒரு போலீஸ் அதிகாரி மீது தாக்குதல் நடத்தியுள்ளார். போலீஸ் அதிகாரியை தாக்கிய பெண் போலீஸ் கடமைக்கு இடையூறு விளைவித்தல், காயங்களை ஏற்படுத்துதல் மற்றும் நீதிமன்ற அவமதிப்பு ஆகிய குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட 36 வயதுடைய ஐங்கரன் பவிதா என்ற அந்த பெண் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் இந்த மாதம் 13ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். ஆனால் ஒரு சில விடயங்களை உங்களுக்கு சொல்ல வேணும். காடுகள், ஈரநிலங்கள், மக்கள் வாழுகின்ற பகுதிகள் தெற்கில் மட்டுமில்லை, வடக்கிலையும் இருக்கு. ஒரு நல்ல உதாரணம் உங்களுக்கு கிவுலோயா. உங்களுக்கு நான் சரியான யதார்த்தமாக கதைப்பவன். உங்களுக்கு மகாவலி கங்கை மகாவலி திட்டத்தை கிவுலோயாவிலே நடத்தும் போது, காடழிகின்ற போது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அங்கே ஏக்கர் கணக்கான காடுகள் அழிக்கப்பட்டு வயல் நிலங்களாக மாற்றப்படுகின்ற போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இங்கே முத்துராஜவேல ஈரவலயத்தை மட்டும் பொத்தி பாதுகாக்க வேண்டும். கிளிநொச்சியிலே, முல்லைத்தீவிலே, பரந்தனிலே 1500 ஏக்கருக்கு மேற்பட்ட ஈரநிலங்கள் பாதுகாக்கப்படாமல் அதை கடந்த அரசாங்கங்களிலே எங்களுடைய இப்போது வேலை போயிருக்கிற ஸ்ரீதரன் அவர்களுடைய ஊழலுக்காக 1500 ஏக்கர் கொடுக்கப்பட்ட போது அந்த ஊழலை விசாரிப்பதற்கு நீங்கள் தயாராக இல்லை. ஏனென்றால் உங்களுக்கு ஆல்ரெடி அவர் 8 தடவை வாக்கு போட்டிருக்கிறார் கான்ஸ்டிடியூஷனல் கவுன்சிலிலே. ஆகவே உங்களுக்கு அவர் இப்போது உங்களுடைய அடிவருடி என்ன கவலை என்றால், பூநகரிலே ஈரநிலம் பாதுகாக்கப்படவில்லை, வடக்கு மாநிலத்திலே பருத்தித்துறையிலே ஈரநிலம் பாதுகாக்கப்படவில்லை. உங்களுடைய கெவிலோயா திட்டத்தை கொண்டு மக்கள் வாழ விரும்பாத இடங்களிலே பூத்துகிறீர்கள். மணலாறு எங்கள் வீரம் விளைந்த நிலம். நான் நினைக்கிறேன், நான் அப்போது 10ஆம் ஆண்டு ஓலவில் இருக்கும்போது சொன்னார்கள், திலத்தி அடித்ததாக மணலாறு என்று சொல்ல போது நீங்கள் வெளியோயா என்று இன்னும் 10 பரம்பரைக்கு சொன்னாலும், வெளியோயா இன்னும் 1000 பரம்பரைக்கு சொன்னாலும் எங்களுடைய மணராற்று வீரம் எங்களுக்கு ஞாபகம் இருக்கு. இப்போது நீங்கள் வெளியோயா என்று பெயர் மாற்றுகிறீர்கள். வெளியோயாவிலே கொண்டு வந்து இப்போது முழுக்க சிங்கள நான் ஒருபோதுமே சிங்கள குடியேற்றத்தை தடுப்பவன் இல்லை. உங்களுக்கு அபிவிருத்தி செய்ய வேண்டுமா, மகாவலி கங்கையை யாழ்ப்பாணம் வரைக்கும் கொண்டு வரணுமா, நான் ஆதரவு தருவேன். ஆனால் அங்கே கொண்டு வந்து சிங்கள குடியேற்றங்களை அத்துமீறி குடியமர்த்துவதை தான் நான் முழுமையாக எதிர்க்கிறேன். அங்கே தமிழர் வாழ்ந்த பூமி, முஸ்லிம் மக்கள் வாழ்ந்த பூமி, பாரம்பரியமாக சிறுபான்மையினம் வாழ்ந்த பூமியில நீங்கள் வெளியோயாவை கொண்டு அங்கே செய்கிறீர்கள், கிவுலோயா திட்டத்தை செய்கிறீர்கள். ஆனால் இன்றைக்கு இங்கே வந்து முத்துராஜவிலவை பாதுகாக்க சொல்லி நீங்கள் ஒரு ஒத்திவைப்பு, வெட்கமா இல்லையா? உங்களெல்லாம் கேட்க வேண்டியது கையாலையா சாப்பிட்றீங்க? வெக்கமா இல்லையா உங்களுக்கு? அதை விட இன்னொரு விடயம் என்னென்றால், வனவிலாகா கிளிநொச்சியிலே, முல்லைத்தீவிலே, மன்னாரிலே இருக்கிற மக்கள் இந்த வனவிலாகாவால் இவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள். மக்கள் வாழுகின்ற நிலங்கள், வயல்களுக்குள்ள கொண்டே கல்லை வைக்கிறார்கள். கல்லை வைத்து போட்டு அது வனவிலாக அடையாளப்படுத்துகிறார்கள். உங்களுக்கு அதை பற்றி கதைக்க வக்கில்லை. அங்கே வாக்கு போட்ட மக்களுக்கு ஒரு விடயம் செய்ய வக்கில்லை. யாழ்ப்பாணம் வருவதும் புக்கை சாப்பிடுவதும் என் வெக்கமா இல்லையா உங்களுக்கு? ஒரு சில விடயத்தை நான் சொல்லணும் ஆசைப்படுறேன். உங்களுக்கு என்னடால், கௌரவ ஹானரபிள் இலங்கையின் முன்மொழியப்பட்ட கல்வி சீர்திருத்தங்களின் கீழ் 6ஆம் வகுப்புக்காக அறிமுகப்படுத்தப்பட்ட பாடநெறி தொகுதிகள் எதுவும் மீளப்பெறப்படவில்லை என பிரதமர் ஹரணி அமரசூரிய நேற்று தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர் நளின் பண்டார எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். அத்துடன் 6ஆம் வகுப்புக்கான கல்வி சீர்திருத்தங்களை 2027ஆம் ஆண்டில் நடைமுறைப்படுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. 6ஆம் வகுப்பின் 1ஆம் தவணைக்கான பாடநெறி தொகுதிகள் மட்டுமே இதுவரை அச்சிடப்பட்டுள்ளன. அவற்றில் எவையும் நிராகரிக்கப்படவோ அல்லது நீக்கப்படவோ இல்லை எனவும் இந்த பாடநெறி தொகுதிகள் சீர்திருத்தங்கள் நடைமுறைக்கு வரும்போது பயன்படுத்தப்படும் என்றும் கூறியுள்ளார். அவற்றை அகற்றுவதற்காகவோ அல்லது நட்டத்தை ஏற்படுத்தும் வகையில் செயற்படுவதற்காகவோ தற்போது எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை. அச்சிடப்பட்டு களஞ்சிய சாலைகளில் வைக்கப்பட்டிருந்த 6ஆம் வகுப்புக்கான பாடப்புத்தகங்களை விநியோகிக்கும் பணிகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். இந்த விநியோக நடவடிக்கைகள் பிப்ரவரி நடுப்பகுதியில் நிறைவடையும் என அரசாங்கம் எதிர்பார்க்கிறது எனவும், புதிய பாடத்திட்டம் இன்னும் நடைமுறைக்கு வராததால் ஆசிரியர்கள் தற்போதுள்ள பாடத்திட்டத்தின் கீழ் வகுப்பறை கற்பித்தல் நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுத்து வருவதாகவும் பிரதமர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்.
இலங்கையின் 1972 ஆண்டின் பழைய வாடகை சட்டத்தை நீக்கிவிட்டு புதிய குடியிருப்பாளர்கள் பாதுகாப்பு சட்டமூலத்தை அறிமுகப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் தற்போது தீவிரமடைந்துள்ளன. 1972 ஆண்டின் 7ஆம் இலக்க வாடகை சட்டம் வீட்டு உரிமையாளர்களை விட வாடகை குடியிருப்பாளர்களுக்கு அதிக சாதகமாக இருப்பதாக நீண்ட காலமாக கருதப்பட்டது. இது உரிமையாளர்கள் தங்கள் வீடுகளை தடையின்றி வாடகைக்கு விடுவதை தயங்கவும் செய்திருந்தது. இந்நிலையில் உரிமையாளர் மற்றும் வாடகைதாரர் ஆகிய இரு தரப்பினரின் உரிமைகளையும் சமமாக பாதுகாப்பதே புதிய சட்டத்தின் நோக்கம் என நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று இந்த கருத்தை அவர் முன்வைத்துள்ளார். அண்மைக்கால விவாதங்களின்படி புதிய சட்டமூலத்தில் உள்ள சில குறிப்பிடத்தக்க விதிகள் குறித்து தகவல்கள் வெளியாகியுள்ளன. வாடகைதாரர் வாடகை செலுத்த தவறினாலும் அல்லது ஒப்பந்தத்தை மீறினாலும் முறையான நீதிமன்ற உத்தரவின்றி அவர்களை வெளியேற்ற முடியாதென்றும், மின்சாரம், நீர் போன்ற அத்தியாவசியமான சேவைகளை துண்டிப்பதன் மூலம் வாடகைதாரரை வெளியேற்ற முயற்சிப்பதை சட்டம் தடை செய்கிறதெனவும் கூறப்படுகிறது. இதற்கிடையில் முன்னாள் நீதியமைச்சர் அலி சப்ரி உள்ளிட்டவர்கள் இந்த சட்டமூலம் குறித்து சில கரிசனைகளையும் வெளியிட்டுள்ளனர். வாடகை செலுத்தாதவர்களை உடனடியாக வெளியேற்ற முடியாமல் போனால் அது உரிமையாளர்களுக்கு நிதி இழப்பை ஏற்படுத்தும். இந்த கடுமையான விதிகளால் மக்கள் தங்கள் வீடுகளை வாடகைக்கு விட பயப்படுவார்கள். அத்துடன் இது வாடகை வீடுகளுக்கான தட்டுப்பாட்டை உருவாக்கி வாடகையை அதிகரிக்கக்கூடும் என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதேவேளை இந்த சட்டமூலம் தொடர்பிலான கருத்து கணிப்பு காலத்தை பிப்ரவரி 3 முதல் மேலும் ஒரு மாதம் நீடித்துள்ளது. எனவே இந்த சட்டமூலம் தொடர்பாக ஏதேனும் ஆலோசனைகள் அல்லது ஆட்சேபனைகள் இருப்பின் பொதுமக்கள் அவற்றை எழுத்து மூலம் நீதியமைச்சுக்கு சமர்ப்பிக்கலாம் என்றும் நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார குறிப்பிட்டுள்ளார். 18 வயதுக்குட்பட்ட 36க்கும் மேற்பட்ட சிறுவர்களை பாலியல் துஷ்பிரயோகத்திற்குட்படுத்திய பாரதூரமான குற்றச்சாட்டின் பேரில் தொழிலதிபர் ஒருவர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். கண்டி பிரதேசத்தை சேர்ந்த நபர் ஒருவர் வழங்கிய முறைப்பாட்டின் அடிப்படையில் சிறுவர் மற்றும் மகளிர் துஷ்பிரயோக தடுப்பு மற்றும் விசாரணை பணியகத்தினால் இந்த சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் பேராதனை பிரதேசத்தை சேர்ந்த 38 வயதுடையவர் என்பதும் அவரிடமிருந்து மின்னணு உபகரணங்களை பரிசோதித்த போது இந்த பாலியல் துஷ்பிரயோகங்கள் இடம்பெற்றதற்கான முதற்கட்ட ஆதாரங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. சந்தேக நபர் மேலும் சிலருடன் இணைந்து இந்த துஷ்பிரயோக செயல்களை காணொலி எடுத்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. பாதிக்கப்பட்ட சிறுவர்களை அடையாளம் காணவும் மேலதிக தகவல்களை உறுதிப்படுத்தவும் சந்தேக நபரிடம் விரிவான விசாரணை நடத்தப்பட உள்ளது. இதற்காக 72 மணி நேர தடுப்பு காவல் உத்தரவை பெறுவதற்கு போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். கைது செய்யப்பட்ட தொழிலதிபர் தற்போது கொட்டாஞ்சேனை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதோடு அவர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார். நாடாளுமன்ற சபாநாயகரின் தவறான நடத்தையே நாடாளுமன்ற பிரதி பொதுச் செயலாளர் தொடர்பாக தேவையற்ற சிக்கல்கள் ஏற்பட வழிவகுத்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாமரசம்பத் தசநாயக்க சபையில் தெரிவித்துள்ளார். சில நபர்களுக்கு சபாநாயகர் கொத்து வழங்கிய செயலில் இருந்தே இந்த பிரச்சினை உருவானது. மக்களுக்கு உணவளிக்க வேண்டிய இடங்கள் இருக்கின்றன. ஒருவர் தனது அலுவலகத்தில் வைத்து இவ்வாறான செயல்களை செய்ய முடியாதெனவும் தெரிவித்துள்ளார். தேவையற்ற பிரச்சினைகளை எவரும் உருவாக்கக்கூடாதென்றும் அவர் இதன் போது சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த கௌரவ அமைச்சர் அவர்களுக்கு இந்த தகவல் வழங்குவதை பற்றி எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கின்றது. என்னென்று சொன்னால், உன்னிச்ச பிரதேசத்திலே 50 வீதத்துக்கு அதிகமானவர்களுக்கு குடிநீர் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் வழங்கப்பட்ட கனெக்ஷனுடைய எண்ணிக்கை 217 என்று சொல்கிறார். அப்போ அவருடைய கருத்தின்படி நான் கேள்வி எழுப்பியது உன்னிச்ச வவுனதீவு பிரதேச செயலகத்துக்கு உட்படுத்தப்பட்ட உன்னிச்ச பனேர்பான், வாதாக்கல்மடு, பஞ்சேன, பாவக்குடிச்சேன, நெடியமடு, இப்படியான ஆயத்தியமலை, இப்படி பல பிரதேசங்கள். இந்த பிரதேசங்களிலே 50 வீதத்துக்கு அதிகமான அவர் சொல்கிறத பார்த்தா 200 பைப் லைன் இங்கே கொடுத்திருக்கு, 200 அங்கே கொடுத்திருக்கின்றால் என்னுடைய கேள்வி என்னென்று சொன்னால், கௌரவ அமைச்சர் அவர்களே, இப்போ பேக்கேஜ் சிஸ்டம் ஒன்றை ஏற்பாடு செய்து அதனூடாக நீங்கள் குடிநீர் வழங்க போகிறீர்கள் என்று சொல்கிறீங்க. நீங்கள் ஆட்சிக்கு வந்து இப்போ ஒரு வருடமும் எத்தனையோ மாதங்கள், 9ஆம் மாதம் இருந்து பார்த்தா ஒரு வருடம் 4 மாதங்கள் ஆகிவிட்டது. 2 வரவு செலவு திட்டங்கள் முன்வைக்கப்பட்டு 2 வரவு செலவு திட்டங்களினூடாக முன்மொழியப்பட்டிருக்கின்றது. அப்போ இந்த பிரதேசங்களிலே குடிநீர் வழங்குவதற்கு உங்களுடைய அரசாங்கத்திலே எந்த முன்மொழிவும் இல்லை. நாங்கள் எதிர்காலத்தை செய்வோம் என்று சொல்றீங்க. ஆனால் மணலாறு பிரதேசத்திலே சட்டவிரோதமாக கடந்த காலத்திலே குடியேற்றப்பட்டு வெளியோயா பிரதேசத்திலே குடியேற்றப்பட்ட பெரும்பான்மை சமூகத்துக்கு தண்ணி வழங்குவதற்கு 23,000 மில்லியன் ரூபாய் உங்களோட வரவு செலவு திட்டத்திலே முதலாவதே ஒதுக்குறீங்க. அப்ப பெரும்பான்மை சமூகத்துக்கு சிங்கள மக்களுக்கு தண்ணி வழங்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு காசு இருக்கு. வவுனதீவு பிரதேச செயலகத்திலே தண்ணி வழங்குறது உங்களுக்கு காசு இல்லை, திட்டம் இல்லை. இதுல எந்த வகையில நியாயம்? நீங்க 4000 பேருக்கு கியூலோயாலே விவசாயிகளுக்கு தண்ணி வழங்குறதுக்கு சொல்றீங்க. இதிலே நான் நினைக்கிறேன் சுமார்
ஒரு 10,000 15,000 பேருக்கு வழங்குறதுக்கு நீங்க ஒதுக்கி இருக்கிற 23,000 மில்லியன்ல ஒரு 10 வீதமான நிதி இருந்தால் போதும். அப்ப இது எப்படி நியாயம் என்றதை எனக்கு ஒரு விளங்கப்படுத்துங்கள். நான் கௌரவ அமைச்சரை அன்பாக அழைக்கின்றேன். மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு ஒரு விஜயம் ஒன்றை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். இந்த பாராளுமன்றத்திலே நான் நினைக்கிறேன் கடந்த நவம்பர் மாதத்திலே இருந்து குடிநீர் வழங்குவதே, குடிநீர் என்றது மனிதனுடைய ஒரு அடிப்படை தேவை. குடிநீர் வழங்குவதை பற்றி பல சந்தர்ப்பங்களில் இந்த பாராளுமன்றத்தில் நான் பேசியிருக்கின்றேன். இன்று நீங்கள் உன்னிச்சை எப்படி சொல்றீங்க, உங்களுக்கு வழங்கியிருக்கிற தகவல் தவறு. ஒட்டுமொத்த உன்னிச்சையிலே 50 வீதத்துக்கு நீங்கள் தண்ணி வழங்கி இருக்கிறீங்கன்னு சொல்றீங்க, 217 கனெக்ஷன் சொல்றீங்க. சரி, அதை நான் வாதிட வரவில்லை. ஆனால் ஏறாவூர்பட்டு, பட்டிப்பல, போரதீவுப்பட்டில், காக்காச்செட்டி, இப்படி பல பிரதேசங்களிலே குடிநீர் வழங்குவதற்கான, அதாவது we can't even see in the horizon a proper plan to provide drinking water to these families. அந்த அடிப்படையிலே நான் என்னுடைய அன்பான வேண்டுகோள், நீங்கள் மாவட்டத்துக்கு ஒரு விஜயத்தை மேற்கொண்டு உங்களோட ஆபீசர்ஸை அழைத்து, இதில் சில இடங்கள் இருக்கின்றது அம்பாறை மாவட்டத்தினூடாக தண்ணி வழங்க வேண்டும் என்று சொல்றார்கள். சில இடங்கள் இருக்கின்றது நீங்கள் குறிப்பிட்டது போல உயரம் கூட. அப்ப அது எல்லா இடத்துக்கும் வேறு வேறு வகையான பேக்கேஜ் மாடல் ஒன்று நாங்கள் சொல்லி கம்யூனிட்டி வாட்டர் சப்ளை சர்வீஸ் ஒன்றை செய்து அதை பிரதேச சபையில் ஒப்படைக்க வேண்டும். என்னுடைய கேள்வி என்னென்று சொன்னார் கௌரவ அமைச்சர் அவர்களே, 23,000 மில்லியன் கியூலோயாக்கு தண்ணி கொண்டு போறதுக்கு ஒதுக்கணும் உங்களுக்கு 4,000 பேருக்கு, ஏன் மட்டக்களப்பில் இருக்கிற மக்களுக்கு குடிநீர் வழங்குறதுக்கு அதே நிதியை நீங்கள் ஒதுக்க முடியாது? இதான் என்னுடைய கேள்வி. இரண்டால், ஏன் எங்களுடைய மக்களுக்கு குடிநீர் சம்பந்தமான ஒரு அடிப்படை தேவை, இதுக்கு நிதி இல்ல? ගරු මන්ත්‍රීතුමා අවසන් කරන්න. கரு கதாநாயகத்துமணி பிரச்சனை அவசான் கரணும். அந்த வகையிலே என்னுடைய கேள்வி என்னென்று சொன்னால், ஏன் உங்களுடைய அரசாங்கம், உங்களுடைய பிரதேச அபிவிருத்தி குழு தலைவர் இருக்கின்றார், அவர் போராட்டங்களில் இலங்கை தமிழரசு கட்சியை பற்றி பேசிக்கொண்டு போறார், அவங்களுடைய ஊழல், குடும்பத்தோட சம்பந்தப்பட்டவருடைய ஊழலை பற்றி நாங்கள் பேச வரவில்லை, அவர் தான் கூட பேச வேணும். ஏன் கியூலோயா திட்டத்துக்கு நிதி ஒதுக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு ஏன் ஒரு கம்யூனிட்டி வாட்டர் சப்ளை ப்ராஜெக்ட்டுக்கு வாதாக்கள் நிதி ஒதுக்க முடியாதுன்றதான் என்னுடைய கேள்வி. நன்றி. இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் பதவி நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனிடமிருந்து பறிக்கப்பட்டுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவராக ரா சாணக்கியன் நியமிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்னவுக்கு கடிதம் மூலம் அறிவித்துள்ளார். அரசியலமைப்பு பேரவையில் இருந்து விலகுமாறு நாடாளுமன்ற குழு தலைவர் ஸ்ரீதரனை இலங்கை தமிழரசு கட்சியின் அரசியல் குழு அறிவுறுத்தியிருந்தது. அதற்கு அவர் மறுப்பு தெரிவித்திருந்த நிலையில் அவரை கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் பதவியிலிருந்து நீக்குவதாக அண்மையில் திருகோணமலையில் நடந்த அரசியல் குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டதாக எம் ஏ சுமந்திரன் அறிவித்திருந்தார். எனினும் ஸ்ரீதரனை நாடாளுமன்ற குழு தலைவர் பதவியிலிருந்து நீக்குவதாக முடிவு எடுக்கப்படவில்லை என்று கட்சியின் தலைவர் CVK சிவஞானம் கூறியிருந்த நிலையில் கட்சியின் செயலாளரினால் புதிய நாடாளுமன்ற குழு தலைவராக ரா சாணக்கியன் நியமிக்கப்பட்டுள்ளதாக சபாநாயகருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை கடற்பரப்பினுள் எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபட்ட கடற்றொழிலாளர்களில் 3 படகுகளின் படகோட்டிகளான 3 6 மாத கடூழிய சிறை தண்டனையும் 40 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. இதனை செலுத்த தவறின் மேலும் 3 மாத காலம் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் எனவும் தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அத்துடன் இவர்களுடன் கைதான மேலும் 9 பேரில் கடந்த டிசம்பர் 28ஆம் தேதி கைதான 3 2 வருடங்கள் ஒத்திவைக்கப்பட்ட 10 வருட சிறை தண்டனையும், ஜனவரி மாதம் 3ஆம் தேதி கைதான 9 பேரில் 7 பேருக்கு 10 வருடங்கள் ஒத்திவைக்கப்பட்ட 1 வருட சிறை தண்டனையும் நேற்றைய தினம் யாழ் ஊர்காவற்றுறை நீதவான் நீதிமன்ற நீதவானால் வழங்கி தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. 15 நிமிடங்களில் திறமைகளை வெளிக்காட்டிய இலங்கை மகளிருக்கு திறமைகளுக்கான விருது வழங்கும் நிகழ்வு கடந்த ஞாயிற்றுக்கிழமை கொழும்பில் சிறப்பாக இடம்பெற்றுள்ளது. இதன்போது வழங்கப்பட்ட சிறப்பு பணியை 15 நிமிடங்களுக்குள் வெற்றிகரமாக செய்து முடித்து உலக சாதனை படைத்ததுடன் உலக சாதனை புத்தகத்தில் தனது பெயரையும் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு முள்ளியானையை சேர்ந்த இளம் பெண்ணான மேரி ஜெயந்தன் மேரி சுலக்ஷனா பதிவு செய்துள்ளார். அவருக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் குவிந்து வருகின்றன. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.